ஸ்டுடியோ 49ல கிராமத்தில் வரலாறு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்தியாவே பேசப்பட்ட ஒரு கிராமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்ரோ கார்பன்ல இந்தியாவே பேசப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் கிராமம் வரலாறு பெருசுங்க. இந்த வரலாறை பற்றி தான் ஒருத்தட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்போம். ஐயா, கிராமம், இந்த கிராமங்கிறது எப்பொழுதோ மண் தோன்றுச்சோ அன்னைக்கே இந்த கிராமம் தோன்றத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போ செந்தில் பாடகர் சினித்துறையில் பெரிய அளவில் இருக்கார். அவர் இந்த ஊருக்கு பங்காற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ மூன்று தலைமுறை ஒரு டீ கடை, ஓகேங்களா? டீ சாப்பிட்டுட்டே பேசுவோம். பொதுவாக கிராமங்கள்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ஒரு மீட்டுங்க. நெடுவாசல்லையே இது ஒரு அழகு. வேலை டைம் போக மற்ற நேரத்தில் இங்கே பல பேரோட நண்பரோட கலந்து பேசி ஊரோட நல்ல இடத்தை பேசிக்கிட்டு மற்ற விஷயங்களையும் பேசி ஒரு மனசுக்கு இனிமையாக இருக்கும், பொழுதும் போகும். ஒரு நெடுவாசல்னா எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்தார். ஆமாம், எஸ்பி முத்துக்குமார். அது அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவருக்கு ஆக்சிடென்ட்டில் தான் இருந்தார். இந்த 9 மாத காலத்துலேயே நமக்கு மனசுக்கு திருப்தியாக யார் யாருக்கு வேலை போட்டு கொடுக்கணுமோ, யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ. ஆனால் கடைசி பஸ்ஸெலாம் போவார், பஸ்ஸெலாம் வருவார். எங்களோட கிராமம் கிட்டத்தட்ட இன்றைய ஒரு நகரத்துக்கு இணையான ஒரு அளவு வளர்ச்சி வந்திருக்கேன். கிராமத்துக்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே உயர்நிலைப் பள்ளி ஒன்று வந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் தொழில் அதிபர்களாக இருக்காங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க, மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் கோயில் கண்டெடுத்து எங்கள் ஊரில் படித்த ஒரு மாணவர், எங்களோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்றைய உறுப்பினுடைய மகனான ராஜா அவர்கள் இன்றைக்கு இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கையால் அவார்டு வாங்கியிருக்காரு. பசுமை தோட்டம் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ உலக வங்கியில் என்ஐபி அவார்டும் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்போம். சொல்லுங்கள், இந்த நெடுவாசல் கிராமத்துடைய வரலாறை சொல்லுங்கள். இந்த கோயில் பாடல்கள்லே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நெடுவாசல் வரலாறு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஐயா, இந்த கிராமங்கிறது எப்பொழுதோ மண் தோன்றுச்சோ அன்னைக்கே இந்த கிராமம் தோன்றியிருக்கு. அப்போ எத்தனை யுகங்கள் போயிருக்குன்னு சொல்கிறதுக்கு அளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முன்னோடியான கிராமம். இங்கே பெரிய பக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் இருக்கின்றன. எங்கள் கிராமத்தினுடைய குலதெய்வமாகப்பட்ட பத்திரகாளியம்மன் கோவில், நாடியம்மன் கோவில், இப்போ சமீபத்தில் எங்களால் இந்த கோவிலை கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செஞ்சுருக்கோம். பாலாண்டேஸ்வரர் மங்களநாயகி கோவில். இப்படியெல்லாம் பெரிய அளவில் மகத்தான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி பஞ்சம் இருந்திருக்கு. அதற்கு பிறகு நமக்கு கல்லணை கால்வாய் கோட்டம் வந்த பிறகு எங்களுக்கு தண்ணி பஞ்சம் தீர்ந்தது. அப்போ இங்கே நிறையா நெற்களஞ்சியமாக அதிகமான நெல் விளைஞ்சிது. அன்றைக்கி முன்னால் கொஞ்சம் கல்வி குறைச்சிருந்துருக்கு. எங்களுடைய முன்னோர்கள் இங்கே மேல்நிலைப் பள்ளி வாங்கிறதுக்கு 1 லட்ச ரூபா கட்டினா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் அறிவிக்கிறாங்க. அந்த சட்டத்திட்டம் ஆரம்பித்து அந்த 1 லட்ச ரூபாங்கிறது அன்றைக்கி எந்த கிராமத்தாலையும் பண்ண முடியாத ஒரு கோடிக்கு உள்ள நிலை. அந்த ஊரில் ஒவ்வொருத்தரும் 10 ரூபான்னு போட்டு இந்த மேல்நிலைப் பள்ளியை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அப்பொழுதும் பத்தலை. அன்றைக்கி இருந்த எங்கள் முன்னோர்கள் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரின் நாடகத்தை கொண்டு இங்கே மணிமகுடம்னு ஒரு நாடகத்தை நடத்தி அதிலிருந்து நிதி திரட்டி இந்த பள்ளியை வாங்கி, இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 60-70 வருஷ காலமாக 75 வருஷ காலமாக இங்கே படித்து கலெக்டர், IAS IPS எல்லா அதிகாரிகளும் உருவாகியிருக்காங்க. இன்றைக்கி இந்த பள்ளி மேல்நிலையில் இருக்குது கல்வியை பொறுத்தவரையில். அதேபோல் பக்தியில் இன்றைக்கி பல கோடிகள் செலவழித்து ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் சிறந்திருக்கிறோம். அதற்கடுத்து போனால் விவசாயத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் தென்னை அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்டத்தில் இன்றைக்கி பெரிய அளவில்
தென்னை சாகுபடி நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அல்லாமல் எங்களுடைய மாவட்டத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பல்வேறு படிப்புகள்லாம் இந்த மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் படித்து இன்றைக்கி உலக நாடுகளில் பூரா நாடுகள்லையும் எங்களுடைய மாணவர்கள் 30 வயதுக்குரியவர்கள் இங்கே யாரும் இல்லை, எல்லாரும் வெளியில் இருக்காங்க. எவ்வளவு நிதி வேணும்னாலும் இந்த கிராமத்துக்கு தந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபா அவங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு பங்கீடு எடுத்து அந்த பங்கை இந்த கிராமத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த பண்டை வச்சு நாங்கள் கல்வி, மற்ற சுகாதாரம், விவசாயம் எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் கிராமத்துக்கு நாங்கள் பாராட்ட வேண்டியது. அந்த இளைஞர்கள் பல்வேறு குணங்களில் சீரோடும் சிறப்போடும் அவங்க இருக்கணும். மகிழ்ச்சியான கிராமம். உங்கள் ஊர்லேயே பாடகருங்கவும் எனக்கு ஞாபகம் வருது. இப்போலாம் நிறைய பாடகர்கள் இருக்காங்க. ஆமாம், நெடுவாசல். ஆமாம். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் ஊரில் இப்போ செந்தில் பாடகர் சினித்துறையில் பெரிய அளவில் இருக்கார். அவர் இந்த ஊருக்கு பங்காற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்ல போனால் இங்கிருந்து பல்வேறு பெரிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் பண்ணுறாங்க. பஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, பல்வேறு கம்பெனிகள் அங்கங்கே. இப்போ சென்னையில் சுரேஷுங்கிற எங்கள் மாப்பிள்ளை பெரிய அளவில் அங்கே ஒரு தொழில் நிறுவனம் வச்சு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்கே வேலை கொடுத்து பெரிய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் சொல்ல போனால் எங்கள் கிராமத்தில் இன்றைக்கி பெரிய சென்னையிலேயே, கோவையிலேயே, செல்வ செழிப்போடு இருக்கீங்க. ஆமாம். ஆனால் எப்படிங்க ஐயா ஓஎன்சி இங்கே துளை போடுற அளவு எப்படி விட்டீங்க? ஐயா, இந்த பகுதியிலேயே 100 கிலோமீட்டருக்கு இடையில் இந்த ஊரில் எல்லா வளமும் பொருந்திய அனைத்து பொருள்களும் இந்த புதை பொருளாக இந்த பூமியில் இருக்குங்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி சேட்டலைட் மூலியமாக ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க இங்கே ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி ஜெம் கம்பெனிக்கு அந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்க. இது தெரியப்பட்டு நாங்கள் நைட்டு 12-11 மணிக்கு இந்த தகவல் தெரியுது. விடியறதுக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டோம். இங்கே இது விவசாய பூமி. இங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி ரொம்ப அருமையான ஒரு தண்ணி. இந்த தண்ணியை குடித்தாலே போதும், பசி தீரும். அப்படிப்பட்ட தண்ணி. இந்த தண்ணி இங்கே நீர் நிர்வாகம் அப்படி இருக்குது. அதனால் இது எங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம் தான். இதை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். எந்த கம்பெனி வந்தாலும் சரி, நீ எந்த நிறுவனத்தை கொண்டாந்து இங்கே இறக்குனாலும் சரி, மத்திய அரசே வந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். விவசாயம் தான் எங்கள் வாழ்வாதாரம். இந்த விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை வச்சு கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அதனால் இந்த பூமியை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு இங்கே உலகத்திலேயே இந்தியாவில் 2வது பெரிய அமைதி போராட்டம் நடத்தணும். அரசுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காம போராடினோம். எங்களுக்கு அவங்களும் தொந்தரவு கொடுக்கல. அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்கள் பூமி தாயை காப்பாற்றியிருக்கோம். வாழ்வோம், வீழமாட்டோம். நெடுவாசல் மேல்நிலைப்பள்ளி இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியை திறந்து வைத்தவர் காமராஜர் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 3ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன். இங்கே காமராஜர் ஐயா இங்கே ஒரு கிராமத்தில் மீட்டிங் போட்டு பெரிய அளவில் பண்ணாங்க. மின்சாரம் மற்ற இதுக்கெல்லாம் அன்னைக்கு அவங்க இங்கே கையெழுத்து போட்டாங்க. அது எனக்கு அப்போ நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அது எனக்கு நல்லா வேணா தெரியும். இந்த பள்ளியை அதற்கு பிறகு அவங்க தொடங்கி வச்சது பிறகு இன்னைக்கு மேல்நிலை பள்ளி ஆக்கி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்த்துறதுக்கான காரணம் எங்கள் கிராம பொதுமக்கள். உங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்னென்ன? ஸ்பெஷல் உங்கள் ஊரில் டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா? டீ ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது, நல்லா இருக்கும். டிஃபன் நல்லா இருக்குங்கிறாங்களா? டிஃபன் நல்லா இருக்கும் சார். எந்த கடையிலண்ணா நல்லா இருக்கும்? 2-3 கடை இருக்குங்கண்ணக்குள்ள. அதில் உங்களுக்கு எந்த கடை பிடிக்கும்? நமக்கு பிடிச்சது ஃபேவரட்டாக அந்த மல்லிகை கடை ஒன்று வெள்ளச்சாமி. அவங்க இட்லி கடை சூப்பராக இருக்கும். வேறு இந்த கோயில் திருவிழா எப்படின்னா நடக்கும்? கோயில் திருவிழாவா முழுசு அது என்ன நல்லா நடக்கும் சார். பிரச்சனை சூப்பராக இருக்கும். சூப்பராக போவாங்க, நல்லாயிருக்கும் திருவிழா. ஆனால் கன்ஃபார்மாக தெரில எப்போ திருவிழா நடக்கும் அப்படிங்கிறது தெரியலையா? அது 5-10 வருஷம் 15 வருஷம் ஒரு திருவிழா நடக்குது. ஓ, அது எப்படி நடக்கும்? ஆமாம் இல்லை, அதை சொல்லுங்கண்ணா. ஏன் ஒரு திருவிழாங்கிறது வருஷம் வருஷம் தானே நடக்கும்? அது செலவு கூட போகுது சார். செலவுலாம் அதிகமான செலவு. அதனால ஒரு குடும்பம் ஒரு குடின்னா ஒரு குடிக்கு 5,000-10,000 வரி போடுவாங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு செலவாகும். திருவிழாவுக்கே சொந்தக்காரெலாம் வருவாங்க, அவங்களுக்கு கறி எடுக்கணும், இதெல்லாம் எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் பராமரிப்பு ரொம்ப இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திருவிழாவுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு வரும்? மினிமம் ஒரு நார்மலாக குடும்பம் 50-60 ரூபாய்ட்டு வரும்.
சார் இப்போ கொஞ்சம் பெரிய குடும்பம் 1 ரூபாய்ட்டு போகும். 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துக்கு. இப்போ என்னோட குடும்பம்லாம் 50 ரூபாய்ட்டு முடியும். 50 ரூபா. சின்ன குடும்பம் வந்து 50 மீடியமாக ஒரு திருவிழாவுக்கு. அதனால வருஷம் பண்ணாங்கன்னா பண்ண முடியாது. ஒரு 5 வருடம் 10 வருடம் பண்ணி முடியலாம். சரி, ஓகே. திருவிழானா இந்த கோயில் மட்டும்தான் திருவிழா பண்ணுவீங்களா இல்லை எல்லா கோயிலும் எல்லா பங்காளிக்கும்? ஒரே கோயில் இதுக்கு மட்டும் திருவிழா எத்தனை நாள் நடக்கும்? இதுக்கு 10 நாள் நடக்கும். 10 நாள் திருவிழா. அதில் எல்லாருமே தேர் வீதி எல்லாமே சுற்றி வருவாங்க. எல்லாம் தேதி வீதியை எல்லாம் சுற்றி வருவாங்க. மது எடுப்போம், பாலி எடுப்போம். படத்தேர் இருக்குது சார் நம்ம ஊரில். படத்தேர்னா அது என்னன்னா? அது ஒரு 60 அடியில் படத்தேர் இருக்குது சார். இந்த சரௌண்டியில் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் சார் படத்தேர். இந்த சரௌண்டியில் எங்கேயும் இல்லை. அதான் நான் கேள்வி புதுசாக இருக்கு. படத்தேர் 60 அடியில் ஃபுல்லாக சீரியல் செட்டிலே ஃபுல்லாக ஏற்றுறாரு. சுற்றி வருமா இல்லை ஒரே இடத்துல? ஒரே இடத்துல சுற்றி வரும். சுற்றி வருமா? சுற்றி வரும். அம்மனை வச்சு ஃபுல்லாக சுற்றி வரும். எந்த கிராமம்னா? நான் புல்லானொடுதி. புல்லானொடுதியா? புல்லானொடுதி நெடுவாசலில் சும்மா எங்களுக்கு கவுன்சிலர் வந்து நெடுவாசல் தான். ஓ, அப்படிங்களா? இங்கே சும்மா வருவீங்க எப்போதுமே? நெடுவாசல் ஒரு 15-20 வருஷமாக இங்கே தான் இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சு நெடுவாசல் கிராமத்தில் என்னென்ன ஸ்பெஷலு? நெடுவாசலுமே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமை எல்லா உறவு முறைகளும் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. அடுத்த ஆளுக்கு இடம் இருக்க வாய்ப்பு இருக்காது இங்கே. ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பிடிக்குமா எனக்கு? ரொம்ப ரொம்ப நெடுவாசல் பிடிக்கும். ஒற்றுமைங்கிறது என்னென்ன? எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு அரவணைப்பில் வந்து கொண்டு போவாங்க. டீ கடையிலையும் வரலாறு இருக்குங்க. ஸோ 3 தலைமுறை ஒரு டீ கடை. ஓகேங்களா? டீ சாப்பிட்டுட்டே பேசுவோம். அண்ணா டீ ஒன்று போடுங்கண்ணா. அண்ணா வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி. அண்ணா இந்த டீ கடை பேர் என்னண்ணா? விநாயகா டீ ஸ்டால். விநாயகா டீ ஸ்டால். ஆமாம் ஆமாம். இது வந்து 3 தலைமுறை வச்சுருக்கோம். ஆமாம். எங்கள் அப்பா அடுத்து நான் அடுத்து. அப்போ எத்தனை ஆண்டு ஆகுது? எங்கள் அப்பா கடை வச்சு 50 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா பெட்டி கடை வச்சுருந்தாரு. நான் டீ கடை வச்சுருக்கேன் 25 வருஷமா. அப்படிங்களா? ஸ்பெஷல் என்னென்ன உங்கள்கிட்ட? ஸ்பெஷல் வந்து டீ மாட்டுப்பால் டீ போடுறது. மாட்டுப்பால் தான்? ஆமாம். வடை, கீரை வடை, நல்லா விசேஷமான பலகாரம் போடுவோம். நிறையா போடுவீங்க. இப்போ ஆர்டர் பேர்லாம் நீங்கள் கொடுப்போம். ஓ, என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? எண்ணெய் வந்து நயமான நல்லெண்ணெய் தான் போடுறோம். நல்லெண்ணெய் தான்? ஆமாம். ஷூராண்ணா? ஆமாம். அப்படிங்களா? முதல் முறையாக தமிழகத்தில், அதுவும் பேராவணி தொகுதியில், சாரி இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம், பேராவணி வந்துடுச்சு. ஆலங்குடி தொகுதியில் நான் இதுவரை நிறையா கடைகளில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லெண்ணெயில் நாங்கள் பலகாரம் போடுறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் நெடுவாசலில் தான் நான் கேள்விப்படுறேன். இனிமேல் நீங்கள் வந்து தமிழகத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நல்ல எண்ணெய் அப்படின்னா அது ஒரு நல்லெண்ணெய்னு சொல்லலாம். ஓகேங்களா? நல்லெண்ணெயை நம்ம எப்போதுமே நல்லதை போட்டு வைக்கணும். அந்த வகையில் நெடுவாசலில் இந்த டீ கடை 3 தலைமுறையாக இருக்கும். அதை விட இன்னொன்று என்னென்னா, நல்ல எண்ணெயில் அவங்க பலகாரம் போடுறாங்களாம். உண்மையிலே வெரி குட். நாங்கள் வந்து ஸ்டூடியோ 40 நம்ம முழுமையாக பாராட்டுகிறோம். ஆனால் உங்கள் கடை மேலும் மேலும் வளரணும். சரி, நன்றி அண்ணா. உங்களுக்கு பலகாரம் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கொடுத்துருங்கண்ணா. பொதுவாக நம்ம வந்து பசும்பால் இப்போ இருக்கிறது பசும்பாலானா இல்லை, ஆனால் இவங்க வந்து இங்கே நாட்டு மாடுகள்லேருந்து வாங்கி பசும்பால் போடுறாங்களாம். ஸோ நெடுவாசலில் நாட்டுப்பாலில் தான், நான் நாட்டு பசும்பாலில் தான் போடுறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எல்லோருமே இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக கிராமங்கள்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ஒரு மீட்டுங்க. நெடுவாசல்லையே இது ஒரு அழகு. பகல் டைமில் வேலை இல்லைன்னா எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி இங்கே ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எதையுமே ஒன்றோடு ஒன்று பேசி ஒரு கிராமத்தோட கட்டுக்கோப்பு இந்த மாதிரி பெரியவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் நடக்குது. ஸோ அவங்கள்ட்ட பேசுவோம். ஓகே, இந்த பகல் டைமில் கோயிலுக்கு முன்னாடி ஒரு அழகான மரம் இருக்குது. எப்போதுமே ஜாலியாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, வேலை டைம் போக மற்ற நேரத்தில் இங்கே வந்து பல பேரோட நண்பரோட கலந்து பேசி ஊரோட நல்ல இடத்தையும் பேசிக்கிட்டு மற்ற விஷயங்களையும் பேசி ஒரு மனசுக்கு இனிமையாக இருக்கும், பொழுதும் போகும். ஓகே, உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. ஒரு சமுதாய ஒற்றுமையோடு இருந்து வழிநடை பாரம்பரியமாக எங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எப்படி வழி நடத்தினாலும் அதே மாதிரி எங்கள் தலைமுறையும் வழி நடத்தி ஒன்றா ஊரே ஒற்றுமையாக இருந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை, திருவிழா, நல்லது கிட்டது எல்லாத்தையும் செயல்படுறது. மற்ற இதை ஊர் கூட்டம் மாதிரி போட்டு இது மாதிரி கலந்து என்ன செய்யலாம், எது பண்ணலாம்னு பார்த்து முடிவெடுத்துக்கிறது. இப்போ உங்கள் ஊரில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடந்தால் ஒரு உங்கள் ஊருக்குள்ளேயே தான் வைப்பீங்களாமே, வெளியில் எங்கேயுமே கொண்டு போக மாட்டீங்க? போக மாட்டோம். கல்யாணங்கள் இல்லை கல்யாணம் வெளியில் போவோம். ஆளுக்கு யாராருக்கு வசதி தந்த மாதிரி. இப்போ வசதியாக இருக்கிறோம், இப்போ பெரிய லெவலில் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அது ஊற்றணும்னா பேராவரணி, பட்டுக்கோட்டை,
இது மாதிரி முடிஞ்ச இடத்துல வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்குவாங்க. கொஞ்சம் வேல்மையாக உள்ளவங்க நம்ம லோக்கலில் உள்ளூர் கோயிலில் வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிடுவாங்க, காது குத்துவாங்க. மற்ற சுப செலவுகள்லாம் லோக்கல்லே பண்ணிக்கிறதா. உங்கள் ஊர்லேருந்து ஒரு பெருமைன்னு சொன்னால் ஒரு நெடுவாசல்னா எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்தார். ஆமாம், எஸ்பி முத்துக்குமாரன். அது அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அவர் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் அவர். பள்ளி காலத்துலேயும் சரி, அப்போவுமே அவர் வந்து மாணவர் பெருமன்றத்தில் இருந்தார், உறுப்பினராக இருந்தார். அப்புறம் காலேஜ் போகும்பொழுது அப்புறம் அங்கே ஒரு மாணவர் இது வந்து காலேஜில் இது தலைவராக இருந்தார். தலைவராக இருந்தாங்க. அப்புறம் அரசியலில் சிபிஐ இதில் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து ஜெயிச்சார். ஜெயிச்சு ஒரு 9 மாத காலம்லாம் இருந்தார். அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். இந்த 9 மாத காலத்துலேயே நமக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக யார் யாருக்கு வேலை போட்டு கொடுக்கணுமோ, யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ. ஆனால் கடைசி பஸ்ஸெலாம் போவார், பஸ்ஸெலாம் வருவார். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இந்த 9 மாத காலத்துலேயும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அவரால் முடிஞ்சது செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அவர் பேர் நிற்கிற அளவுக்கு எங்கள் ஊரில் கூட இந்த நாடக மேடையை கூட எஸ்பி முத்துக்குமரன் நினைவு மனம் இது வச்சிருக்கிறோம். ஆமாம். ஸ்டுடியோ 49 அவர்களுக்கு என் சார்பாக, என் கிராம சார்பாக வணக்கம். எங்களுடைய கிராமத்தை பற்றி நீங்கள் பெருமை பற்றி கேட்டிருக்கீங்க. எங்களுடைய கிராமம் வந்து கிட்டத்தட்ட இன்றைய ஒரு நகரத்துக்கு இணையான ஒரு அளவு வளர்ச்சி இன்றைக்கி வந்திருக்கேன் கிராமத்துக்கு. இப்போ தற்போது எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 4 நீர்நிலைகள் இருக்குது, மிகப்பெரிய நீர்நிலைகள் இருக்குது. அதில் நம்ம முதன்மையான நெடுவாக்குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் கூட இப்போ தற்போது தூர்வாரப்பட்டிருக்காங்க. மெகா ஃபவுண்டேஷன் மூலமாக நிமல் ராகவன் அன்பு தம்பி அவர் மூலம் ஏற்பாடு விட்டுருக்கோம். மற்றும் இன்னும் 2 குளங்களும் குடும்பத்தான கூடிய நாடான் ஏரியின் குளம்லாம் வெட்டிட்டு இருக்கிறோம். அதே போல் எங்கள் ஊரில் படிப்புக்கு மட்டும்தான் எங்கள் ஊரில் முழு முன்னுரிமை கொடுப்போம் நாங்கள் யாராக இருந்தாலும். அந்த வகையில் எங்கள் ஊரில் படித்தவர்கள் யாரும் இளைஞர்கள் யாருமே எங்கள் ஊரில் இல்லை. எல்லாருமே வெளிநாடு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையில் இருக்காங்க. அன்றைக்கி அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. அன்றைக்கி வந்து வெளிநாடுகள் ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் செயல்படுறது காரணமே எங்கள் வெற்றிக்கு காரணம். முதல் படி எங்கள் ஊரில் படித்த ஒரு மாணவர், எங்களோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்றைய உறுப்பினுடைய மகனான ராஜா அவர்கள் இன்றைக்கு வந்து இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கார். எங்களுக்கு மட்டும் ஊருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுவட கிராமத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை செஞ்சுருக்காரு. அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ராக்கெட் அனுப்பினத்தில் அந்த ஒரு குழு, அந்த விஞ்ஞானி குழுவில் சுமார் 9 பேர் 11 பேர் நினைக்கிறேன். அந்த குழுவில் முதன்மையான இடத்துல 2வது இடத்துல அவர் இருக்கார். அவர் வந்து அந்த வகையில் எங்கள் கிராமத்துக்கும் சுற்றுவா கிராமத்துங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தேடி தந்தவர். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இருக்கிற அத்தனை விவசாயத்தால் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நாங்கள் ப்ளஸ் படிப்பில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். முன்னாடிலாம் நெல் சிறுதானிய விவசாயம் பண்ணிட்டு தான். இப்போதைக்கு அது பண்ண முடியலை, எங்களால் நீர் பற்றாக்குறையாக போச்சு. அதனால் இப்போ நீண்டகால பயிரான தென்னை பயிர் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த தென்னையோட விவசாயிகள் வந்து நம்பி தான் கிட்டத்தட்ட 90% பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேங்காயோட உற்பத்தி விலை வந்து மிக மிக குறைவாகி போச்சு, விலை குறைஞ்சி போச்சு, உற்பத்தி செலவு அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய தென்னை விவசாய வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்காக தேங்காயோட விவசாயிகளுடைய அந்த விற்பனை விலையை கொஞ்சம் கூடுதலாக அதிகரித்து தரணும்பொழுது எங்கள் கிராமத்தின் சார்பாக, எங்கள் தென்னை விவசாய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டுடியோ 49 அவர்களுக்கு ஒரு எங்கள் நெடுவாசல் கிராமத்துக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதே போல் சுற்றுவட கிராமங்களும் ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கிற பிரச்சனையை அடுத்து ஒரு சில ஊனமுற்றவங்க, வறுமையில் இருக்கவங்கள, பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு வசதி இல்லாமல் படிக்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்க அந்த வீடியோ எடுத்து அவங்க வெளியிட்டு அந்த பிள்ளையோட படிப்பு இதுன்றாங்க. அது மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு வந்து நிச்சயம் அரசிலேருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை கிடைக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை வீடுகளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கும் உதவி செய்கிறாங்க. இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்கள. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. எங்கள் ஊரோட பெருமையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல் உங்களுடைய பணியை தொடர்ந்து நடைபெறணும். ஸ்டுடியோ 49 மென்மேலும் வளரணும். எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றி.